Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 6th standard science ஆஃபல் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருடைய கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் டேஷ். செகண்ட் ஒன், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் டேஷ். தேர்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? ஃபோர்த் ஒன், காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் டேஷ். ஃபிஃப்த் ஒன், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன், செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு டேஷ். செவன்த் ஒன், யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் என்பது டேஷ். எய்த் ஒன், மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு. நைன்த் ஒன், உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? டென்த் ஒன், விரலி ஒரு டேஷாக பயன்படுகிறது. செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக. 11th ஒன், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ். 12th ஒன், ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும். 13, முட்டையை வேக வைக்கும் போது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. மீள் மாற்றமா மீளா மாற்றமா? 14th ஒன், டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். 15th ஒன், நான் ஒரு காவல்காரன். நான் சொல்லியுள்ளேலும் வெளியேலும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். நான் யார்? தேர்ட் ரோமனில் எவையேனும் 15 வினாக்களுக்கு மட்டும் விடையளில. 16th ஒன், ஒப்புமை தருக. ஆல வெப்பம், ஜூல் வெப்பநிலை. பாருங்க, பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் டேஷ். 17th ஒன், வெப்ப விரிவு என்றால் என்ன? 18th ஒன், பின்வரும் சொற்களை கொண்டு ஒரு முழுமையான வாக்கியத்தை உருவாக்குக. மாற்றம், சாதனம், மின்னாற்றலாக, ஆற்றல், மின்கலன், வேதி ஆகும். 19th ஒன், பொருந்தாததை வட்டமிடு. சாவி, மின்விளக்கு, மின்கல அடுக்கு, மின்னியற்றி. 20 பாருங்க, சரியா தவறா என கூறு. ஆ, குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். ஆ, தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம். 21, நில தாவரங்களின் வேர்கள் சுவாசத்திற்கான ஆக்சிஜனை எவ்வாறு பெறுகின்றன? 22, 1665ஆம் ஆண்டு செல்லை கண்டறிந்தவர் யார்? 23, தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது? 24, அளவின் அடிப்படையில் சரியான முறையில் வரிசைப்படுத்துக. ஆலை, யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி. ஆ, கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை, பூச்சிகளின் முட்டை. 25ல் கண்ணின் முக்கிய பாகங்களின் பெயர்களை எழுதுக. 26, முக்கியமான 5 உணர் உறுப்புகளின் பெயர்களை எழுதுக. 27, மூவகையான இரத்த குழாய்களின் பெயர்கள் எழுதுக. 28ல் பொறுத்துக. ஒரு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம திறந்த சாவி, மின்கல அடுக்கு, ஒளிரும் மின்விளக்கு, ஒளிரா மின்விளக்காக மேட்ச் பண்ணணும். 29, கணினியின் கூறுகள் யாவை? 30, தாவரங்கள் மட்குதல் என்ன வகையான மாற்றம்? 31, பொதுவான மாற்றத்தை வரையறு. 32, சரியா அல்லது தவறா என கூறுக. ஆ, உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு செல், மிக நீளமான செல் நரம்பு செல். 33, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆ, மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் டேஷ் ஆகும். ஆ, மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வுறுப்பு டேஷ் ஆகும். 4th ஒன், விரிவான விடையலில் 34ல் ஆ பாருங்க. ஸோ இந்த ஒரு பாட்டில் மட்டும் உங்களுக்கு 15 மார்க்கு. வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக அல்லது ஆ, தொடருணைப்பு ஒன்றுக்கு மின்சுற்று படம் வரைக. 35ல் ஆ, காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் யாவை விவரிக்கவும். அல்லது ஆ, விதைகளிலிருந்து செடி முளைத்தல் என்ன வகையான மாற்றம் விவரிக்கவும். 36ல் ஆ, ப்ரோகெரியாட்டிக் செல்லில் படம் வரைந்து பாகங்களை குறி. அல்லது ஆ, பொறுத்துகளை. ஃபர்ஸ்ட் ஒன், காணொலி படவரிசை. செகண்ட் ஒன், அருகலை. தேர்ட் ஒன், அச்சுப்பொறி. 4th ஒன், விசைப்பலகை. 5th ஒன், மிகுத்திறன் பல்லூடக இடைமுகப்பு. ஸோ சிலங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த ஒரு கொஷின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.